பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கேட்டதையும் தருவார், கேளாமல் அடிமனதில் வைத்திருக்கிறதையும் தருவார். ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். மணக்கண் திறக்கப்பட்ட மக்களே, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தின் விளக்கம் உங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் ஒரு சுருக்கமாக அதை சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேலின் ராஜா யோராம், இவன் ஆகாபினுடைய மகன். எசபேல் இருக்கிறார்களவா, எல்லாருக்கும் தெரிந்தவர்களுடைய மகன். அதே சமயத்தில் யூதாவிலே யோசபாத் அரசாளுகிறான். இந்த யோராம் யோசபாத்தை கூப்பிட்டு, ரொம்ப காலமாக அந்த மோவாபியர்கள் எங்கள் அப்பா காலத்தில் கட்டின கப்பம் கட்டவில்லை, அவர்களை எதிர்த்து போக வேண்டி என்னோட வருகிறீரா என்று கேட்டார். உடனே வருகிறேன் என்று விட்டார். அப்போ 2 பேர் இணைந்து கொண்டார்கள். இணைந்து கொண்டு யாரை எதிர்க்க போகிறார்கள்? மோவாபியரை. ஏதோம் தேசத்தின் வழியாக போக வேண்டும் என்பதற்காக ஏதோம் தேச ராஜாவையும் சேர்த்து கொண்டார்கள். இப்போ 3 ராஜாக்கள். இந்த 3 ராஜாக்கள் இணைந்து மோவாபியரை எதிர்த்து போகிறார்கள். இந்த காலம் மாதிரி எல்லாம், அந்த காலத்தில் எல்லாம் யுத்தம் என்பது வருஷ கணக்கில் நடக்கும். அப்போ ஆடு மாடு ஒட்டகம் சமையல்காரங்க எல்லாம் போவார்கள், எல்லாம் சாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு போவார்கள். அப்படி போகும் பொழுது போகிற வழியிலே அவர்களுக்கு தண்ணி இல்லை, எல்லாம் தாகம், ஆடு மாடுகள் ஒட்டகள் எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் வாடி போகிறார்கள். உடனே யோசபாத்து கேட்டான், இங்கே யார் தீர்க்கதரிசி இருக்கிறாரா என்று. உடனே எலிசா வரவழைக்கப்பட்டான். எலிசா வந்ததும் யோராம் சொல்கிறான், 2 ராஜாக்கள் 3:10. இது கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும், பின்னாடி இது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். 2 இணைத்து நான் சொல்ல போகிறேன். அவன் சொல்லுகிறான், 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியர் கையில் ஒப்பு கொடுக்கவா வரவழைத்தார் என்றார். இவங்க 3 பேரும் மோவாபியரை தோற்கடிக்க ஜெயங்கொள்ள போகிறார்கள். இப்பொழுது தண்ணி இல்லாதனால எப்படி சொல்கிறான் என்றால், எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கவா நீங்கள் அழைத்துவது. நாம் அப்படித்தான் சில நேரம் சொல்லுகிறோம், ரட்சித்தீரே அப்பா, இப்படி கஷ்டப்படவா, இப்படி ஏழ்மையில் இருக்கவா, இப்படி வியாதியில் நோயில் படுக்கவா எங்களை ரட்சித்தீர் என்று நம்ம கேட்குறோம். அதுபோலத்தான் அவனு கேட்டான். உடனே எலிசா சொல்லுகிறான், நான் உன்னுடைய முகத்தை, ஏன்னா அவனுக்கு பிடிக்காது. ஆகாப் ராஜா எசபேல் 2 பேரும் அருவருப்பானவர்கள், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். உன்னுடைய முகத்தை நான் பார்த்து வரவில்லை, யோசபாத்து முகத்தை நான் பார்த்து வந்தேன் என்று சொல்லி சுரமண்டலத்தை கொண்டு வாசிக்க சொல்லி அவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறான். உங்களுக்கு தெரியும், 2 ராஜாக்கள் 3:17. எல்லாருக்கும் தெரிந்து, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கடுத்து அந்த 2 ராஜாக்கள் 3:18 நம்ம தலைப்பில் சொடுத்தமே அந்த வசனத்தையும் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஏது? உங்களுக்கு இத்தனை பேருக்கு தண்ணி கொடுக்கறது அவருக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இவர்கள் கேட்டார்களா? தண்ணி தான் கேட்டார்கள். இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் அறிவார். அடி ஆழத்தில் இவர்களுக்கு மோவாபியர் ஜெயிக்கத்தான் போகணும். இடையில் தண்ணி இல்லை. போன காரியத்தை விட, முதல் காரியத்தை விட 2வது காரியம் பெரிய பிரச்சனையாகிவிட்டது. அதனாலே சொல்கிறார், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்கிறார். இது அவர்கள் கேட்கவில்லை, அது அவர்கள் சொல்லவும் இல்லை. நாமும் அப்படித்தான் பல காரியங்கள் மனதுக்குள் வைத்திருப்போம், அதையெல்லாம் ஜெபமாக வைக்க மாட்டோம். இப்பொழுது தேவை என்ன? இந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கணும், ஸ்கூலில் கிடைக்கணும், காலேஜில் கிடைக்கணும், கடன் வாங்கக்கூடாது, இந்த நோய் தீரணும், ஒரு நல்ல வேலை, இப்படி மேலால் வேண்டியது மட்டும்தான் நம்ம கேட்போம். அடி மனதில் ஏராளமான காரியங்கள் நாம் வைத்திருப்போம். அதை நாம் சொல்ல மாட்டோம், ஜெபமாக வைக்கவும் மாட்டோம். ஆனால் என் தேவன் அறிவார். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவருங்கிறார். தூரத்திலிருந்து ரொம்ப தள்ளி போய் நல்ல, நமக்கு உள்ளே அடிமனத்தில் என்ன இருக்குது அவர் அறிவார். சங்கீதம் 139:2. அடுத்த காரியம், அவர் என்ன நம்மை பற்றி வைத்திருக்கிறார் அது நமக்கு தெரியாதல்லவா, அவர் சொல்லுவது இல்லை. அதையும் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவார். சில சமயம் சொல்லாமலேயே கொடுப்பார், பல சமயம் சொல்லாமலேயே கொடுப்பார். இன்றைய தேவையும் இப்பொழுது தற்காலிக தேவையும் நமக்கு செய்வார். அவருடைய ஆழ்மனதில் நம்மை பற்றி என்ன வைத்திருக்கிறாரோ அதையும் செய்து முடிப்பார். நம்முடைய ஆழ்மனதில் என்ன சொல்லாமல் வைத்திருக்கிறோமோ அதையும் செய்து முடிப்பார், நிச்சயமாக செய்து முடிப்பார். அதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கமே. அதுதான், அடி ஆழத்தின் நினைவுகளை அவர் அறிவார்.
நாம் யாரிடம் சொல்லாமல் இருந்தாலும் அவர் எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அவரை அறிகிறவர். நாவிலே சொல் பிரபாவம் முன்னே அவற்றை அறிகிற மறைத்து வைக்கவே முடியாது. மோவாபியரை மேற்கொள்ளத்தானே வந்தார்கள். அதை மறந்துவிடும் அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை இவர்களை கலங்கடித்து விட்டது. இப்பொழுது ஏதோம் தேசத்தின் வழியாக அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். தண்ணீரை திருப்பி விட்டார், எல்லாம் தண்ணீர் நிறைந்து விட்டது. அதற்கப்புறம் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை நீங்கள் படித்து பாருங்கள். கையில் ஒப்பு கொடுத்தார், மோவாபியரை ஒப்பு கொடுத்தார். நாம் ஒரு நாள் தோற்று போவதற்காக நாம் ரட்சிக்கப்படவில்லை என்பதை மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது நம்மளுக்கு அடங்காமல் இருக்கிறதோ அதை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். அது உங்கள் மனதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வைக்க வேண்டும். இதை மட்டும் கேட்கலாம், இதை மட்டும் செஞ்சால் போதும் நினைக்காதீங்க. உள்ளானதை வையுங்கள், உள்ளான மாற்றத்தை விரும்புங்கள். ஒப்பு கொடுப்பார். எதெல்லாம் நீங்கள் தாங்க முடியாமல் அடிமையாகவே இருக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் ராஜாவாக எஜமானராக எழுப்புவீர்கள். உங்கள் மனம் உங்களுக்கு சர்வெண்ட்டாக இருக்க வேண்டும், நீங்கள் மனதுக்கு சர்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. அடிமானது ஆழத்தில் இருக்கிறது அவரிடம் பேசுங்க. ஹல்லேலூயா. நம்மை முன்குறித்த தேவன், அழைத்த தேவன், ரட்சித்த தேவன், நீதிமான்களாக மாற்றின தேவன். போதும், இதே போதும். மோர் தேன் எனஃப். ஆனால் நம்மளை மகிமைப்படுத்தி வருகிறார். இந்த பூவுலகிலும் வாழ்வதற்கு, அடுத்த மறுமைக்கு போவதற்கு நம்மளை மகிமைப்படுத்தி நம்மளை உருவாக்கி வருகிறார். நித்திய ஜீவன் உண்டு, அது உனக்கு தருகிறேன். நமக்கு அது தெரியாது. நித்திய ஜீவனை சரி ஏதோ இப்போ வாழலாம் அப்புறம் பார்க்கலாம் இல்லை. நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. அதை சொல்லி 1 யோவான் 2:25 அது உனக்கு தருவேன் என்கிறார். அது உனக்கு தருவேன் என்கிறார். நாம் அதன் மேல் கல் வைப்பதில்லை. அவருடைய ஆள் மனதில் இருப்பது நம்மளை யுக யுகமாக தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்பது, நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், நீ இங்கேயும் வாழ வேண்டும், அங்கேயும் வாழ வேண்டும். நம்மை குறித்த எண்ணங்கள், திட்டங்கள் உயர்ந்தது உயர்ந்தது என்று வேதம் முழுவதும் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஏசாயா 55, 9, 10, 11 வாசித்து பாருங்கள். அதற்காகத்தான் நம்மளை உருவாக்குகிறார். இந்த ப்ராசஸ் நமக்கு பிடிப்பது இல்லை. ஏன் பிடிப்பதில்லை? மேலால் கொடுத்துட்டு போகலாம் இல்லை, உடனே வியாதி வந்தால் நீக்கலாம் இல்லை, வியாதி வர்றதுக்கு முன்னாடி தடுக்கலாம் இல்லை, திருடன் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கலாம் இல்லை. இப்படித்தான் நம்முடைய கான்வர்சேஷன் இருக்கிறது. நம்மளை உருவாக்குகிறார். ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக இருப்பதற்கு நம்மளை உருவாக்குகிறார். பாடுகள் இல்லாமல் ஆளுகை இல்லை. நம்மளை ஆளுகை செய்யத்தான் அவர் அழைத்திருக்கிறார். நமக்கும் அந்த ஆளுகை தேவையில்லை என்பது போல் நம்ம இருக்கிறோம். பாடு இல்லாமல் ஆளுகை கிடையாது. சிற்றை உபத்திரவம் இல்லாமல் உருவாக்க முடியாது, புது சிற்றையாக மாற்ற முடியாது. இந்த சிற்றை உபத்திரவம் பாடுகள் பார்த்தவுடன், சந்தித்தவுடன் நாம் என்ன சொல்லுகிறோம்? இதுக்காகவா ரட்சித்தா, இதுக்காகவா சபைக்கு போகிறோம், இதுக்காகவா இந்த செய்தியெல்லாம் கேட்குறோம் என்று நமக்கு தோணுகிறது. ஆனால் அவருடைய ஆள் மனதில் இருப்பதை நமக்கு உருவாக்க வேண்டும், நம்மளை அங்கே வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய ஆள் மனதில் இருப்பதை நம்ம கேட்பதில்லை. இதெல்லாம் தர முடியுமா அவர்னால என்று வைத்து விடுகிறோம். அதை தோண்டி காட்டுகிறார், என்னால் முடியும் என்று காட்டுகிறார். இந்த ரெண்டையும் கொடுப்பதற்காகத்தான் நம்மளை உருவாக்குகிறார். பல சமயத்தில் நம்ம ஆள் மனதில் வைப்பதில்லை. இது மட்டும் இருந்தால் போதும் என்பது மேலோட்டமாகவே நாம் போகிறோம். அன்று நடந்தது நன்மைக்கே என்று அன்று ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தண்ணி இல்லாமல் போனதினால்தான் எலிசாவை வரவழைத்தார்கள். வார்த்தை கிடைத்தது, வார்த்தையின்படி நடந்தது, அற்புதத்தை கண்டார்கள். மோவாபு ராஜ்யர் யுத்தம் பண்ணாமலேயே இவர்கள் ஜெயித்தார்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் போலத்தான் நாமும் பேசுகிறோம். இதற்காகவா இதற்காகவா என்று. இல்லை ஆண்டவரே, ஜெயம் எடுக்கத்தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் அவருடைய பாதை வகுத்து கொடுத்தார். அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனத்தை எகிப்தில் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு ஒரு பாதையை போட்டிருந்தார். அந்த பாதையை மோப்பம் பிடித்த பிசாசு அவனை அழிக்க பார்த்தான். ஆண்டவர் விட்டாரா? குழியில் போட வைத்தான். சாகாமல் பார்த்து கொண்டார். வெளியே எடுத்து விற்றார்கள். அடிமையாக இல்லாமல் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை அதிகாரியாகவே வைத்தார். போன இடத்திலெல்லாம், ஜெயிலிலும் கூட. அவன் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கவா அவரை பாதை வகுத்தார்? இல்லையே. ரூத்தை அங்கிருந்து கொண்டு வந்தார். அவளுக்கு தெரியாது. ஆண்டவருடைய அடிமனதில் இந்த மோவாபிய ஸ்திரீ இவளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், அருவறுப்பார்கள். இந்த அருவறுப்பப்பட்டவர்களைத்தான் நான் நடுவில் வைப்பேன் என்பது அவருடைய ஆழ்மனதில். அதை நிறைவேற்றினார். அவளை கொண்டு வந்து அடிமையாக வைத்திருக்குவா? இல்லையே. மோசே 80வது வயதில் அழைத்தார் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு போவதற்காக. வயசாகிவிட்டது. அவனை பார்வோன் கையில் ஒப்புக் கொடுக்கவோ அழைத்தார்? இல்லையே. பார்வோனை இவனும் கையில் ஒப்புக் கொடுப்பதற்காக. இயேசு சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்தார்கள்.
முடிக்கவா? இல்லையே. மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ளாதிலிருந்து பிசாசின் தலையை நசுக்க ஆதியாகமம் 3:15 நிறைவேற. இப்படி ஒன்றொன்றாக நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் நான் வேதத்தில் சாட்சிகளை சொன்னேன். நீங்கள் உங்களுடைய இதில் எடுத்து பாருங்கள். அன்று அது நடந்ததான் இதை கற்றுக்கொண்டேன், அது நடந்ததால் இந்த ஊருக்கு வந்தேன், அது நடந்ததுனால் இதை நான் அதை விட்டு வந்தேன். எல்லாமே நன்மைக்காகத்தான். அவருடைய ஆழ் மனதில் உங்களை குறித்து என்ன இருக்கிறது செய்வார். உங்களுடைய ஆழ் மனதில் என்ன இருக்குது அது வெளிக்காட்டு உங்களுக்கு காட்டுவார். மகனே, இந்த ஆழ் மனதிற்கு இந்த ஆசை உனக்கு வேண்டாம், இந்த ஆழ் மனதுக்கு ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. மக்களை, உங்களை ஒரு நாட்டிற்கு ஒரு இடத்திற்கு ஒரு இடத்தை விட்டு அழைத்திருப்பார் என்றால் உங்களை அடிமைப்படுத்த அல்ல, வாடி போக அல்ல, ஏதோ உயிர் பொழைச்சோம் போனோம் என்பதற்கு அல்ல. ஒரு நோக்கம் உண்டு, சிறந்த நோக்கம் உண்டு, உயர்ந்த நோக்கம் உண்டு. எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையோடு உங்களை ஊருக்கு திரும்ப அழைத்து போவதற்கு அல்ல. அந்த தேசத்தின் கொழுமைகளை நீங்கள் அனுபவித்து பின் பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டு வர. ஆனால் இருக்கிற நிலைமை மாறுதலையாக இருந்தால் இது உங்களை ஆளுகை செய்ய, இன்னும் பெஸ்ட்டாக செயல்பட வைக்க, விவேகம் ஞானம் பெற்று அற்புதமாய் மற்றவர்களை காட்டில் வேலை செய்து நற்பயனை அடைந்து ப்ரொமோஷன் பெற்று உச்சிதங்களை பெறத்தான் இந்த பாதை. ஒரு பாதை ரொம்ப முக்கியதாக இருக்கிறன்றா ஆசீர்வாதம் அற்புதமாக இருப்பது என்பதுதான் அடையாளம். இது எல்லா செய்தியிலும் சொல்லித்தான் வருகிறேன். யாக்கோபே கர்த்தர் ஆதியாகமம் 28:15 அவன் புறப்பட்டு போகிறான். ஏசாவோட சண்டை போட்டுக்கொண்டு புறப்பட்டு போகிறான், மாமா வீட்டுக்கு போகிறான். அப்போ அந்த 28:15 ஆண்டவர் சந்தித்து பேசினார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றான். அவனுக்கு மேலாப்பில் என்ன, இந்த இடத்த விட்டு சண்டை பிரச்சனை வந்துடும், அம்மா போச்சோன்னாங்க போகிறான், அவ்வளவுதான். அவனுக்கு வேறொன்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆழ்மனதில் உண்டு 2 பரிவாரங்களோடு இவனை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று. அங்கே போனதுக்கப்புறம் தானே அவன் பார்த்தான், ராகேலை பார்த்தான், லேயாளை முடித்தான். யாக்கோபு மாமனார் லாபான் கையில் பட்ட பாடுகளை நீங்கள் படித்து பாருங்கள். 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். ஒரு பெண்ணை குறித்து விட்டு இன்னொரு பெண்ணை மனமுடித்து கொடுக்கிறான். எத்தனையோ கஷ்டங்கள். நெட் ரிசல்ட் என்ன? யாக்கோபு சொல்கிறான், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பார்த்திருந்தல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களுடைய உடையவன் ஆனேன் என்று ஆதியாகமம் 32:10 சொல்கிறான். இந்த 2 வசனங்கள் ஒப்பிட்டு படித்து பாருங்கள். ஆதியாகமம் 28:15 கர்த்தர் சொன்னது என்ன, ஆதியாகமம் 32:10 யாக்கோபு சொன்னது என்ன? 2 படித்து பாருங்கள், எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் போனேன். இப்போ 2 பரிவாரங்களோடு கர்த்தர் என்ன சொன்னார், நான் உங்களோட இருப்பேன், உன்னை நான் கூட்டிக் கொண்டு வருவேன் என்று. எப்படி கூட்டிக் கொண்டு வருவேன் என்று அவரிடம் சொல்லவில்லை, அது அவருடைய ஆழ்மனதில் இருந்தது. அப்படி உங்களை குறித்து ஆழ்மனதில் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. நீங்கள் ஆழ்மனதில் ஒரு திட்டம் வைத்திருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் அவரிடம். மனிதரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2ஐயும் நிறைவேற்றுவார். அது அவருடைய சித்தத்துக்கு ஒத்து இருப்பின் 2ஐயும் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அயல் நாடோ அயல் ஊரோ அயல் மாநிலமோ கம்பெனியோ மாற்றி போனது எதுவோ நீங்கள் நிறைத்து கொண்டு தான் உங்கள் வீட்டுக்கு வருவீர்கள், ஊருக்கு திரும்புவீர்கள். உங்கள் கையில் பிசாசியமுடைய செயலை ஒப்பு கொடுப்பார். உங்கள் வீட்டில் சண்டை, வியாதி, பற்றாக்குறை இதையெல்லாம் உங்கள் கையில் அவருடைய செயல், அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவைகள் எல்லாம் விடுதலையாகும். மோவாபியர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார் அல்லவா, அதுபோலத்தான் அனைவரையும் உங்களை கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சேர்த்து உங்களை அற்புதமாக நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். யோவேல் 2:26 படி இன்றைய நிலையை வைத்து, இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலையை வைத்து உங்கள் வாழ்வை கணிக்காதீர்கள். அவர் உங்களை பற்றி அவருடைய ஆழ்மனதில் இருப்பதை நிறைவேற்றுவார். உங்களுடைய ஆழ்மனதில் இதுவரை நீங்கள் சொல்லாமல் வைத்திருக்கிறீர்களே, அதனுடைய சித்தத்தின் ஒத்திருப்பின் அதையும் நிறைவேற்றுவார். கர்த்தர் நிர்ணயித்ததுதான் நடக்கும், அவர் சொன்னதுதான் நடக்கும், அவர் நினைவுதான் நடக்கும். அற்புதமாய் உங்களை மாற்றுவார். இந்த பாடுகள் எல்லாம் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராகும். அவர் என்ன தன்னுடைய ஆழ்மனதில் வைத்திருந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காக. இவர்கள் எப்படி தண்ணி மட்டும் தான் கேட்டார்கள், மோவாபியரை பற்றி இவர்கள் பேசவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார், தண்ணியும் கிடைக்கும், இந்த வாய்க்கால்கள், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரம்பும், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். இவர்கள் கேட்டார்களா? இல்லையே. அப்படி நீங்கள் கேட்டதையும் தருவார், கேளாதையும் தருவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, தற்போதைய சூழ்நிலையை வைத்து முறுமுறுத்தேன், புலம்பினேன், கவலைப்பட்டேன். இந்த மாற்று இடத்திற்கு நீர் வரவழைத்துள்ளீர். வேதத்தின் சாட்சிகளைப் போல 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி போவேன். சாத்தான் செயல்களை அழிப்பேன். என் வீட்டில் சாத்தான் நுழைத்து எல்லாம் மாற்றி போட்டதையெல்லாம் நான் அழிப்பேன்.
இயேசுவின் நாமத்தினாலே அவனை மேற்கொள்வேன். உமது கிருபை போதுமானது. ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடந்து பொறுமையோடு இருந்து சகலத்தையும் பெற்றுக்கொள்வேன். அடியானை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வல்லவர், ஜெயம் எடுக்க வைக்கிறவர், முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். நான் ஜெயம் எடுக்க பிறந்தவன். என் வாழ்வில் தினப்படி எது நடந்தாலும் அது என்னுடைய உயர்வுக்கு நேராக நடத்துகிறது. ஆகவே நான் பொறுமையோடு மகிழ்ச்சியாக இருந்து மகிமையின் இடத்தை அடைவேன். ஆமேன். அல்லேலூயா.